விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Vellalar Street, முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள பகுதிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் குறை கேட்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அதேபோல் இன்று சனிக்கிழமை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள அண்ணாமலை நகர், ஆர்வி நகர், மொட்டைத்தோப்பு, அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான முதியோர், மகளிர் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு நீரிழிவு பரிசோதனை மற்றும் பிபி பரிசோதனை மற்றும் பிசியோதெரபி இலவச மருத்துவ ஆலோசனை பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ், பூத் தலைவர் சரவணன் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். என் பேர் மல்லிகா. மார்டின் ஐயா முகாம் நடத்துகிறாரு. இதே மாதிரி அப்பப்போ எங்களுக்கு செக் பண்ணால் நல்லாயிருக்கும். அவருக்கு நன்றி. இப்போ இந்த கொசு அதிகம் நிறையா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. அப்பப்போ இது மாதிரி செக் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். ஐயாவுக்கு நன்றி. என் பேர் காளிமா. மார்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இதுமாரி பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. அடிக்கடிக்கு பார்க்கணும். இந்த ஏரியாவில் கொசு தொல்லை பெருசாக இருக்குது. அவர் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மார்டின் சாருக்கு. என் பேர் கலா. நாங்கள் ஆர்வி நகர் மொட்டைத்தோப்புலேருந்து பேசுகிறோம். ஐயா மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்களாம் வேலைக்கு போயிட்டு இந்த முகாம் நடத்துறதுனால எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. வேலைக்கும் போகிறோம், வீட்லேயும் நாங்கள் இருக்கோம். இந்த முகாம் வீட்டாண்டே நடத்துறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. மார்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஜெயித்த உடனே எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தராங்க. எங்கள் பையனுக்கு காது கேட்காது, அதுக்கு மிஷின் ஏற்பாடு பண்ணி தரேன் சொன்னாங்க ஐயா. அதனால் வீட்டாண்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஃபோன் அடித்தாலே அடுத்த நிமிஷம் அந்த வேலை கரெக்டாக நடந்துடுது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மார்டின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு பொது சேவைகள், பொது பிரச்சினைகள் மற்றும் ஜாதி சான்றிதழ்கள், குடியிருப்பு சான்றிதழ்கள் மற்றும் அரசாங்கம் சார்ந்த ஆலோசனைகள் போன்றவற்றை உதவி தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டு அது காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ஆர்வி நகர், அண்ணாமலை நகர், மொட்டைத்தோப்பு, கவிக்குயில் நகர் ஆகிய பகுதிகளில் ஒட்டப்பட்டது. இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், பூத் பொறுப்பாளர் சரவணன், காமராஜ் நகர் தொகுதி நிர்வாகி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நான் காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன். எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி வாரம் இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் மெடிக்கல் கேம்பும் மக்கள் குறை தீர்க்கும் மையமும் சனிக்கிழமை வாரம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அமைச்சிருக்கிறோம். போன வாரம் கவிகள் நகரில் போனால் இந்த வாரம் மொட்டைத்தோப்பு இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஸோ அடுத்த வாரம் அடுத்த ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறைகளை சொல்லலாம். மருத்துவ முகாம் உங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். அதில் ஏதாவது உடல்நிலை சரியில்லை, சுகரு, பிபி இது மாதிரிலாம் செக் பண்ணிடலாம். மற்றபடி ஏதாவது உபகரணங்கள் இலவசமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வாரங்க. நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்க. இது வீடு வீடாக லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இதை வெளியீடு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி
ஏரியாவில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள், இந்த ரோடு வாய்க்கால் அடைச்சிருக்குது, மற்ற பொது பிரச்சனை லைட் ஏரியில் பள்ளமாக இருக்குது, இது மாதிரி ஏதாவதுனா அது கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஆட்கள் வந்து உடனடியாக வந்து சரி பண்ணுவாங்க. கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விருட்சம் கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் நேற்று மாலை 5 மணியளவில் புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறையின் குற்றப்பிரிவு மற்றும் உளவுத்துறை மூத்த காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார். ஏரியா 2 செயலாளர் பொருளாளர் LMFTR அசோக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த சமூக நல முயற்சியின் மூலம் தாய் அல்லது தந்தை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்தனர். டைட்டில் ஸ்பான்சர் யாக்டோ ப்ராப்பர்ட்டிஸ், கோ ஸ்பான்சர் சிவகவி ஐகானிக், ஸ்ரீ B&M ஜுவல்லர்ஸ், ரவி கலர்ஸ், ஸ்மைல் அண்ட் க்ளோ அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ, கல்ஃப் ராஜ் பில்டர்ஸ் மற்றும் FM பார்ட்னர் 93.5 சூரியன் FM கல்வி மூலம் சமூக முன்னேற்றத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்தனர். Good evening students. First of all, congratulations உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்கினதுக்கு, and also all the best because for your further studies, and that is more important than getting the scholarship money. எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனசு வராது. பட் தென் த ரவுண்ட் டேபிள் மெம்பர்ஸ் they have put in all the effort. இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்து எப்படியாவது இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேத்துக்காக கஷ்டப்பட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு விழாவாகவும் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம் அண்ட் தே ஷுட் பி அப்ரிஷியேட்டட். as I said, எல்லாருக்குமே அந்த மனசு வராது. இட் இஸ் லைக் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே வராது. And also another request is like நாளைக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆனீங்க அப்படின்னாலும் you should also give further. அப்படின்னா தான் it is a cycle. அப்படின்னா தான் அடுத்தடுத்து வந்து அடுத்த தலைமுறையும் வந்து பெனிஃபிட் ஆகும். ஏன்னா நீங்கள் எந்த பொசிஷனை ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பொசிஷனுக்கு நீங்கள் ரீச் ஆகணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா படிங்க. அசோக் சொன்ன மாதிரி படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கணுமோ தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் எங்ககிட்ட வரலாம். என்னோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ஐம் நித்யா ராதாகிருஷ்ணன், SSC ப்ரைமரி இன்டெலிஜென்ஸ். எப்போ வேணால் நீங்கள் வரலாம் என் ஆஃபீஸ்க்கு. உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70க்கு ரொம்ப தேங்க்ஸ். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பசங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப்னால ஓரளவுக்கு எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியுது. பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. பெரியவ பிரதீக்ஷா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சின்னவ ஹேமவர்ஷினி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களோட கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70. பிரதமராக நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்து புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் L. முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர், பிரதமர் நரேந்திர மோடி 4402 நாட்களாக நாட்டின் பிரதமராக இருந்து சிறப்பான ஆட்சியை வழங்கி வருகின்றார். மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு செயல்பட்டதன் விளைவாக கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளனர். 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர் என மத்திய அரசின் சாதனைகளை குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களின் நலன்களையும் பாதிக்காத வகையில் தீர்வு காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. இதற்காகவே முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் என்றார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது என குறிப்பிட்டார். புதுச்சேரி பொருளாதார மண்டலத்தால் 10,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசியவர்,
இந்திரா ராஜு சிலை 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு ரூபாய் 436 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக ரூபாய் 425 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டிற்காக ரூபாய் 92 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு 75 மின்சார பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. சோகோ உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் புதுச்சேரியில் முதலீடு செய்ய முன்வந்துள்ளன. கரசூர் மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் ரூபாய் 20,000 கோடி முதலீடும் 10,000க்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக வாய்ப்புள்ளது உட்பட மத்திய அரசின் பல்வேறு சாதனைகளை குறிப்பிட்டார். புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் தேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நாளை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் அல்லது தந்தை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விருட்சம் கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடந்த விழாவிற்கு புதுச்சேரி காவல்துறையின் குற்றப்பிரிவு மற்றும் உளவுத்துறை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக ஏரியா 2 செயலாளர் பொருளாளர் அசோக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சமூக நல முயற்சியின் மூலம் தாய் அல்லது தந்தையை இழந்து குடும்பங்களை சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி தங்களது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரிக்க உள்ளதாகவும் அதற்கான லிங்க் ஒன்றை உங்களுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். அதில் தங்களது விவரங்களை பதிவிட்டால் உடனடியாக கிரெடிட் கார்டு கடன் வரம்பு அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். இதை நம்பியவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் தனது கிரெடிட் கார்டின் அனைத்து விவரங்களை பதிவிட்டார். அதன்பின் அவரது கார்டில் இருந்த ரூபாய் 1,0430 மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த இருவர் முறையே 34,600, 7,520, புதுச்சேரியை சேர்ந்த பெண் முறையே 25,000, 11,850 என 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,80,400 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காரைக்கால் கைலாசநாதர் கோவில் கிழக்கு வாசலில் வடக்குபுறம் அமைந்துள்ள நாகர் சிலை மீது கடந்த 9ஆம் தேதி இரவு அடையாளம் தெரியாத நபர் மனித மலத்தை பூசியதுடன் சிலையை காலால் எட்டி உதைத்து அவமானப்படுத்தியுள்ளார். இச்சம்பவம் மறுநாள் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கோவில் தனி அதிகாரி விநாயகமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்பொழுது கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கோவில்பத்து பகுதியை சேர்ந்த அரசு என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் வேலை கிடைக்காத விரக்தியில் மன உளைச்சலில் இருந்ததால் சாமி சிலை அவமதிப்பை அரசு ஒப்புக்கொண்டார். இதன் பின்னர் அரசு மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது ஆதரவாளர்களிடம் பேசிய பொழுது சாலைகளில் வைக்கப்படும் பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான பேனர்கள் தனது ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தன்னுடைய நிகழ்ச்சிகள் மற்றும்
அரசியல் செயல்பாடுகளுக்காக வைத்திருந்தவை என்ற எண்ணமின்றி பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பையே முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் வில்லியனூர் 4 மாட வீதி உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் ஆதரவாளர்களால் உடனடியாக அகற்றப்பட்டன. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் நேற்றிரவு விஷப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதனை கண்ட நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் அலறியடித்து ஓடினர். இதனிடையே ஒரு ஊழியர் துணிச்சலாக பாம்பை கண்டுபிடித்து அதனை அடித்து கொன்றதுடன் தீ வைத்து எரித்துள்ளார். பொது இடங்களில் பாம்பு தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் பாம்பை அடித்து கொன்றவுடன் எரித்த சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள பிரெஞ்சு மொழியை பாதிக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பிரச்சார பயணம் நடைபெற்றது. இந்த பிரச்சார பயணத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ஜான், துணை செயலாளர்கள் முகமது கவுஸ், ஏகவள்ளி, அருள், ஆனந்தராஜ், அசான், ஏழுமலை மற்றும் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தொண்டராணி முதன்மை செயலாளர் பொதுனி வளவன், அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கண்டன உரையாற்றினர். பிரச்சாரத்தின் பொழுது மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டிரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் ஆந்திராவை சேர்ந்த சுபன், சமீர், ஆகாஷ் மற்றும் சாம் ஆகிய 4 சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க முயன்றனர். அங்கு பணியில் இருந்த மீட்பு குழுவினர் அந்த பகுதி ஆபத்தானது என எச்சரித்துள்ளனர். இருப்பினும் எச்சரிக்கை மீறி அவர்கள் கடலில் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென எழுந்த பெரிய அலைகளில் சிக்கி 4 கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு தத்தளித்தனர். இதை கண்ட அந்த பகுதியில் ரோந்து பணியிலிருந்த புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்தை சேர்ந்த போலீசாரும் மீட்பு குழுவினரும் இணைந்து உடனடியாக கடலில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 பேரையும் மீட்டனர். மீட்கப்பட்டவர்களில் சுபன் என்பவர் மயங்கிய நிலையில் இருந்தார். அவருக்கு தகுந்த முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மீட்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மற்றும் மீட்பு குழுவினரை பாராட்டினர். நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு ஜி.வி. பிரகாஷ்குமார் ஒரு ரசிகராகவும் தென்னிந்திய சினிமா விளம்பர வடிவமைப்பாளர் மற்றும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் துறையில் நடத்தி வரும் என் தனுஷ் சார்பில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் நற்பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அங்குள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு பின்னர் கேக் வெட்டி ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்களின் பிறந்தநாள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து தனுஷ் கூறும்பொழுது, ஜி.வி. பிரகாஷ்குமார் ரசிகன் அண்ணன் ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களை வழங்கி
பல விருதுகளை பெற்று மேலும் பல ஹிட் இசைப்படைப்புகளை உருவாக்க வேண்டுமென்று மனதர வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்தார். இந்த நற்பணி நிகழ்ச்சியில் தனுஷ், அவரது நண்பர்கள் பாண்டி, மெட்ராஸ் PR டீம், சஞ்சய் மற்றும் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியை சேர்ந்தவர் IRBN காவலர் சசிதரன். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த அவரது உறவினரான மோதேஷ் என்பவருக்கும் வாலிபால் மைதானத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக முன் விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்றிரவு களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் உள்ள அம்மன் கோவில் அருகே போனில் பேசியபடி நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தை முகேஷ், அவரது நண்பர் அரவிந்த் ஆகிய இருவரும் வேகமாக வந்தனர். சசிதரனை கண்டதும் வண்டியை நிறுத்தியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து சசிதரனின் முதுகு, தலை, கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த காவலரை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து மோதேஷ், அரவிந்த் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.